மற்றபடி எல்லா ஆசனங்கள்லாம் செய்ய முடியுது. வஜ்ராசனமே கூட நல்லா பண்ண முடியுது. பட் ஆனால் ஒரு 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 நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்கு மேலே எனக்கு வந்து ஸ்ட்ரெயினாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அதனால வஜ்ராசனம் ட்ரை பண்ணும்போது எனக்கு அந்த வலினால அது வந்து தொடர்ச்சியாக பண்ணுறதுக்கு உண்டான ஆர்வம் இல்லாமல் போயிடுது, பயமாக இருக்குது, கவலையாக இருக்குது. இதனால் ஃபர்தராக ஏதாவது காம்ப்ளிகேஷன் வருமோ அப்படின்னு பயமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க டெக்னிக்கலாக ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கான்னு டாக்டர்ஸ் செக் பண்ணிக்கணும். அந்த வலி காரணம். ஆனால் ஜென்ரலாக இது வந்து ஒரு சின்ன முகாந்திரமான எக்ஸசைஸ். எடுத்த உடனே யாருக்கும் இது வராது இல்லையா? நம்ம சின்ன போலேருந்தே பழகிட்டு இருந்தால் ஈஸியாக இருந்திருக்கும். அந்த வஜ்ராசனம் எப்படி ஈஸியாக பண்ணுறது, வேற எந்த காம்ப்ளிகேஷன் இல்லாதவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக, பிகினர்ஸுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அது நான் கண்டுபிடிச்சது. அது எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு நல்ல திக்கான, நல்ல ஸ்டவுட்டான, ஸ்ட்ராங்கான தலகாணி வச்சுக்கணும். நல்ல ஃப்ளஃபியாக, மெத்துன்னு புசு புசுன்னு அந்த கார் பின்னாடிலாம் வச்சுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி தலகாணி கிடையாது. நல்ல திக்காக, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு ஜமக்கால மாதிரி இருக்கிற ஐட்டம் கூட நீங்கள் மடிச்சு போட்டுடலாம். ஸோ தட் என்னன்னா, அது பர்பஸ் எதுக்காக சொல்கிறேன்னா, நமக்கு மெயினாக வலிக்கிறதுங்கிறது இந்த முட்டி இடங்கள் இல்லையா, இந்த முட்டி வலிக்கும், அப்புறம் இந்த கால்கள் வலிக்கும். ஸோ இந்த கால் வலி தான் மெயின். வஜ்ராசனம் செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு நமக்கு தயக்கம் கொடுக்கறது எதுன்னா இந்த இடம் தான். இது கூட கொஞ்சம் கொஞ்சம் போக போக பழகிடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா ஆசனங்களும் நல்லா பண்ண முடியாது, வஜ்ராசனமும் செய்ய முடியுது. பட் ஆனால் ஒரு அரை நிமிஷம், ஒரு நிமிஷத்துக்கு மேலே அதை கண்டினியூ பண்ண முடியலங்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஐடியா, ஒரு டிப்ஸு. நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க. ஸோ இதுதான் அந்த திக்கான தலகாணி. இந்த ஜாயிண்ட் பகுதி வந்து கொஞ்சம் வெளியில தொங்கின மாதிரி இருக்கணும். இதுதான் நார்மலா வஜ்ராசனம். இது உட்கார்ந்து பழகிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் இதுலயும் கொஞ்சம் சிரமம் இருக்க தான் செய்யும். ஆனா முதல்ல இருந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்காது. பட் வஜ்ராசனத்துடைய முழு பலன் கிடைக்கணும்னா நார்மலா நம்ம அது ஃபுல்லா எல்லா ஆசனங்கள் பண்ற மாதிரி இதையும் பண்ணினாதான் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். பட் ஆனா முடியலங்கிறதுனால அந்த ஆசனமே பயிற்சி பண்ணாதவங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா. போக போக இதுல இது கம்ஃபர்ட் ஆயிடுச்சு, எனக்கு சௌரியமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க போக போக என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து so that இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த போர்ஷன் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இந்த முட்டியும் நல்லா மடங்க ட்ரை பண்ணணும். தேங்க்யூ நண்பர்களே, ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுனாக்கா எனக்கு சொல்லுங்க. வாழ்க வளமுடன், உடல் நலமுடன், மன நிறைவுடன் வஜ்ராசனம் பயிற்சி செய்வோம். உடல் ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்வோம்.